Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details, sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். த மோஸ்ட் வெயிட்டட் காம்போ சொல்ல போனோம்னா மணிரத்னம் சார், கமல் சார், எஸ்டிஆர் சார், இவங்க 3 பேர் சேர்றாங்க அப்படின்னு கேட்கும்போது பயங்கர ஃபயராக இருந்துச்சு. நம்ம பசங்க மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த 3 டிராகன் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு. மேலே 3 டிராகன் அப்படிங்கிற மாதிரி 3 டிராகன் ஒன்று சேரப்போது என்ன மாதிரி குக் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தக்லைஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. சொல்ல போனோம்னா வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் வெறி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, ஒவ்வொரு விஷுவலும் சரி, அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஓகே, ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா முதல் எடுத்தோன்னா ஒரு லாங்காக ஒரு டெசர்ட் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இந்த டாக்டர் ஸ்டேஞ்சிலலாம் பார்ப்போம்ல, பயங்கர ஸ்னோவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி சைனா பார்டரோ சம்திங் நேபாள் சைடு உள்ள இடமோன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லொக்கேஷன் காட்டுறாங்க. கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் உள்ள இந்த ஜமா மசூதி இருக்குல்ல, அந்த ஒரு லொக்கேஷன் ஒரு பேன் காட்டுறாங்க. இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒய்டு ஃப்ரேமில் ஒரு ஸ்னோ உள்ள இடத்துல ஒரு ஆண்ட் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாப்புல. யாருன்னு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆத்மன் சிலம்பரசன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெய்லரோட கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் அந்த ஸ்னோவில் உள்ள ஒரு ஃபைட்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன்லாம் வச்சு நம்ம ட்ரெய்லரில் எடுத்தோன்னு காட்டும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி இந்த 3 லொக்கேஷனுக்குள்ளே தான் இந்த ஒரு கதை நடக்க போதா, இந்த கதைக்கெல்லாம் வந்து இதை சுற்றி தான் வரப்போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு சண்டைகளாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 3 லொக்கேஷனுக்குள்ளே தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லரில் அந்த 3 ஷாட்லேயே காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாண்டே ஷாட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விண்வெளி நாயகனோட வாய்ஸ் ஓவர் வர ஆரம்பிக்கு. நீ என் உயிரை காப்பாற்றிருக்கிற, எமன்கிட்ட இருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிற, நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து அந்த கம்பீர குரலில் வந்து முடியும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குட்டி சிம்புவை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. 2 பேரும் சேர்ந்து யாரோ ஒரு ஆளுக்கு வந்து மண் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இறந்த ஒரு ஆளுக்கோ சம்திங் ஏதோ மண் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கும் அடிபட்டிருக்கும், அந்த குட்டி சிம்பு சாருக்கும் வயிற்றில் ஃபுல்லாக கெட்டுப்பட்ட ஒரு இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ போதே வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அந்த கமல் சாரை வந்து அந்த குட்டி சிம்பு காப்பாற்றிருக்கிறாப்புல. அதனால வந்து 2 பேரும் வந்து இப்போலேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கதை அங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படிங்கிற ஒரு ஷாட்டு தான். கட் பண்ணோம்னா நீங்கள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜெயிலிருந்து வரும்போது கமல் வந்து சிம்பு அவர் வந்து சொல்லுவாப்புல, நான் 8 அடி பாஞ்சா நீ 18 அடி பாயிரப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, சிம்புவுக்கும் வந்து அந்த கமல் அவருக்கும் உள்ள அந்த பாண்ட் இருக்குல்ல, அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாக அந்த ஃப்ரேமில் நம்மளால் பார்க்க முடியும். சொல்ல போனோம்னா கமல் அவர் வந்து சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாப்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் வந்து முழுக்க நாசரோட வளர்ப்பில் வந்து மேபி சிம்பு வளர்ந்துருக்கலாம். இன்னொரு டைம் வந்து கமலோட சட்டையெல்லாம் போட்டு சின்ன வயசில் சிம்புகள் அலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து அந்த ஃப்ரேம்லேயே காமிச்சிருப்பாங்க, பெரிய சட்டை போட்டு அவரோட பிளேஸுக்கு வர்ற விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் நம்ம அதில் பார்த்துருக்கலாம் அப்படிங்கும்போது. அப்புறம் ட்ரெயிலரில் கட் பண்ணால் ஒரு ஷாட் இருக்கும், கமல் சார் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாப்புல, உள்ளேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருப்பேன், வெளியே எல்லாம் அமரம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது சிம்பு சார் வந்து பயங்கர சட்டிலாக வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாப்புல. ஆனால் சுற்றி எல்லாருமே கேங்கில் உள்ளவங்கலாம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன்னா காட்ஃபாதரில் பேசிகிட்டு இருக்கிறது கமலஹாசன் சாரில். அப்படிங்கும்போது இந்த சைடு பின்னாடி பார்த்தா நாசர் சார் இருப்பாப்புல. நாசர் சார் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஃப்ரேமில் ஃபஸ்ட்லேயே வந்து யங் கமல் சார் போர்ஷன் இருக்குல்ல, அப்பயே கமல் சார் கூட இருந்த ஆள். அப்போ நாசர் சாருக்கு என்ன ஒன்று டவுட் வரும்னா, ஃபஸ்ட்லேருந்து நான் இருக்கிறேன், எனக்கு கொடுக்காம இப்போ அமரன் பார்த்துக்கோனா அப்போ நல்லா என்ன இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர காண்டா வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அது பாரோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாப்புல. யாரை பற்றி பேசிகிட்டு இருப்பாப்புலன்னா நம்ம அமரன், நம்ம சிம்பு சாரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அது நீங்கள் பார்க்கலாம், மேபி ஒரு காண்டில் பேசலாம்ப்பா, முதல்ல இருந்து இருக்கிறாங்க, காண்டு வரத்தானப்பா செய்யும் அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் அதை நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த ஃப்ரேமை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள், அது நம்ம சிம்பு சார் தான். ஓகேங்களா? ஸோ சிம்பு சார்கிட்டயே நாசர் சார் வந்து பயங்கர இதுவாக வந்து பேசும்போது அது எப்படி ஒரு சிம்பு சார்கிட்ட சிம்பு சாரையே திட்டி பேச முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இந்த படத்தில் வந்து 2 சிம்பு சார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த ட்ரெய்லரில் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண விஷயம். அது எப்பறம் 2 இருப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ட்ரெய்லரில் உள்ளதை வச்சு, அதை வச்சு நீங்கள் கணிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் டக்குன்னு கமல் சார் கோவப்பட்டு டக்குன்னு கன் எடுத்து ஒருத்தனை சுடுவாப்பில். ஷூட் பண்ணும்போது நீங்கள் நல்லா அந்த இடத்துல சிம்பு சாரோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வன்முறையே வேண்டாம், வன்முறையே பிடிக்காத ஒரு சிம்பு சார் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கமல் சார் ஷூட் பண்ணும்போது இவர் படார்னு திரும்புகிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இன்னொரு சைடு கட் பண்ணால்
வன்முறையே நான் தாண்டா அப்படின்ட்டு உள்ளே இறங்கி ஒருத்தரை பிடிச்சி பொழுக்குன்னு குத்துற அந்த சீன்லாம் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ரெண்டு விஷயமா ரெண்டு கான்ட்ராஸ்டாக காட்டுறாங்கல்ல ரெண்டு சிம்பு சார். அப்படிங்கும்போது மேபி ரெண்டு சிம்பு சாராக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அடுத்து அமரன் தான்யா பார்த்துக்கணும் வெளியில் அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கே ரொம்ப காமாக இருக்கிற ஒரு சிம்பு சார். அதுக்கப்புறம் இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஆர்டராக பயங்கர ஃபோர்ஸாக சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அதனால வந்து மேபி அதான் சொல்கிறல ரெண்டு சிம்பு சாராக இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் நம்ம அபிராமி மேம் வந்து எனக்கு இது சரியாக படலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கர ஒரு கார் சேஸ் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து கமல் சாரை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கண்ணாடிலாம் உடஞ்சிருக்குது. கமல் அவரோட மூஞ்சில் உடம்புலலாம் பார்த்தோம்னா பயங்கரமாக காயம் இருக்கும். கடைசியில் ஒரு லாரி அடித்து அங்கேருந்து தப்பிச்சு மேபி ஒரு ஸ்னோ இடத்துக்கு அவர் தப்பிச்சு போகும்போது அங்கே சிம்பு சார் வந்து ரவுண்ட் அப் பண்ணி நிறைய பேர் வச்சு பிடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு சீன் தான் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டாக ஒரு தாடிலாம் வச்சு சிம்பு சார் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உலகநாயகன் அவரை வந்து கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உலகநாயகன் அவரால் வந்து அதை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கழுத்தை பிடிக்கிற அந்த விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியாது. பயங்கர ஃபோர்ஸாக பிடிச்சி அந்த இடத்துல அடித்து முடிச்சு அவ்வளோதான். ஓகே கமல் அவர் வந்து ஓகேப்பா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுப்பா, இனிமேல் அவர் சொன்ன மாதிரி தான் நான் தாயா ரங்கராய சக்திவேல் அப்படின்ட்டு அவர் கேங்கை கூட்டிகிட்டு தனியாக போன விஷயங்கள். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பு அவரோட கெட்டப்லாம் பார்த்தா பியர்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் வச்சுட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாப்புல. அந்த இடத்துல தான் அந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கமல் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி நீங்கள் நல்லா ட்ரெயிலரோட ஃபஸ்ட் ஷாட்டில் பார்த்தா அந்த தண்ணியில் மூஞ்ச முக்குவாப்பில் அந்த டயத்தில் பார்த்தா நிறைய அடிபட்டிருக்கும். நீங்கள் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்து அவர் உள்ளே போய் தண்ணியில் எல்லாம் முங்கிட்டு மறுபடி போய் ஒரு இடத்துல அடைக்கலமாகி அங்கே போய் நிறையா ட்ரெயின் ஆகிக்கிட்டு அவரே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கும்போது தான் வந்து விண்வெளி நாயகனாக அந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பயங்கர அந்த கராத்தே மாஸ்டர் மாதிரி உள்ளே வந்து இறங்குறாரு. இறங்கி ஒவ்வொருத்தரையாக அடிக்க வராரு. அடிக்கும்போது அதுக்கப்புறம் கடைசியில் சிம்பு சாருக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளை எதுக்கிறதுக்கு மறுபடி கமல் சார் வந்துட்டார் போல அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஃபைட் நடக்குது. கமல் சாருக்கும் சிம்பு சாருக்குமான ஃபைட் நடக்குது. நடுவில் வந்து எங்களுக்கு கமல் சாருக்கு உண்டான அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அந்த ஷாட்டும் ஒன்று காட்டுறாங்க. அது கமல் சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இளைஞர்களுக்கும் கமல் சாரை இன்ன வரைக்கும் பிடிக்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஷாட் அது. அப்புறம் கதையில் முக்கியமாக உள்ள ஆக்டர்ஸ் த்ரிஷா, அசோக் செல்வன் இவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. எனக்கு என்னென்னா த்ரிஷா அவங்களுக்குலாம் வயசே ஆகாது, சின்ன வயசில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. அதை வந்து மணிரத்னம் சார் படத்தில் உள்ள டைலாக் எடுத்து சொல்லணும்னா உயிர் உங்களுடைய தேவி அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கமல் சார் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, இது எனக்கும் யமனுக்கும் நடக்கிற கதை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யமன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றினது நீ தான், நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இப்போ வந்து யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படிங்கும்போது சிம்பு சாரை வந்து இதில் நம்ம டோட்டலாக ஒரு கிரே ஷேடில் பார்க்கலாம். அதாவது ஒரு அளவு வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு சாமிங்காக பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக கமல் சாரும் சிம்பு சாரும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் உள்ளது ஒரு சைடு பார்க்க போகிறோம். கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரே ஷேடான எஸ்டிஆரையும் இங்கிட்டு வந்து ஒரு பயங்கரமாக உள்ளே இறங்கி பட்டையை கிளப்ப போகிற கமல் சாரையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் வந்து கடைசியாக அந்த ஐகானிக் ஷாட்டாக ரெண்டு பேர் இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், கடைசியில் ரெண்டு பேர் ஒரு பயங்கரமாக கத்துன ஒரு விஷயமா இருக்கட்டும், ரெண்டு சிங்கம் கர்ஜிக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஷாட் பார்க்குறதுக்கு. த்ரூட்டாக தக்லைஃபோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பிரிச்சுட்டாப்ல, இந்த பெரிய பாய்னு சொல்லுவோம்ல, பெரிய பாய் தான், எப்பயுமே ஒரு பெரிய பாய் தான். ஒவ்வொரு சீனுக்கும் அவர் போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு அவர் போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. படம் எப்போ வருது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கிட்ட வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெயிட்லாம் பண்ண முடியாதுப்பா, நாங்கள் டப்பார்னு போய் படம் பார்க்கணுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப் ஏற்றி விட்டது இந்த ட்ரெய்லர்னு சொல்லலாம். எல்லாரையுமே வந்து சொல்ல போனோம்னா கமல் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரையுமே இந்த ட்ரெய்லர் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. சொல்ல போனோம்னா இந்த காம்போ வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லலாம். நாங்களும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம், ஜூன் 5 ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், இந்த வந்துருச்சு ஜூன் 5 வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளும் சில விஷயங்கள் ஒரு ஸ்டோரியெலாம் மேக் பண்ணி வச்சுருக்கிறோம். ஜூன் 5 வந்துடும்ல படம், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. ப்ளஸ் நம்ம ப்ரிடிக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது படம் ஏதாச்சும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது ஏதாச்சும் விஷயம் வந்திருக்கா அப்படிங்கிறத சேர்த்து பார்ப்போம். தேங்க்யூங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.